அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம அண்ணா அவர்கள் ஜீவ பிரயாணத்தை பற்றி மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். நம்ம வந்து பிறப்பு எடுத்ததே வந்து அந்த ஜீவன் பிரயாணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஆசை. அதிலிருந்து நாம் விலகி சென்று விடுகிறோம். அதை ஞாபகமூட்டுவதற்காகத்தான் சித்தர்கள் முத்தர்கள் அழகா சொன்னார் இல்லைங்களா, உற்சவ மூர்த்தின்னு சொல்லிட்டு. ஏன் தேரோட்டம் வச்சிருக்காங்கன்னா உற்சவரை தான் தேரோட்டத்துல கொண்டு வருவாங்க. ஏன்னா அவருடைய அந்த ஈசனுடைய உத்தரவு பெற்று சித்தர்கள் முத்தர்கள் முனிவர்கள் நம்மிடையே அவதரித்து காமில்கள் அவதரித்து நம்மை தடுத்தாட்கொண்டு இந்த மெய் வாழ்க்கைக்கு நம்மை திருப்புவதற்காகத்தான் ஒவ்வொரு 100 வருடமும் ஒவ்வொரு ஞானிகள் நம்மிடையே அவதரித்தார்கள். ஆனா நம்ம அவர்களுடைய அடைந்து பெற்றோமானா எல்லா இடத்துலையுமே தவறிட்டோம். இறுதியாக அந்த பிரம்மமே எல்லா சித்தர்கள் முத்தர்களும் நம் தெய்வத்திடம் முறையிட்டு இந்த கலிய காலத்தில் எங்களால் இனி செல்ல முடியாது, நீங்களே சென்று அவதரிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அந்த பிரம்மமே அவதரித்து வந்து அந்த பிரம்மமாகிய நம்ம இறைவனுக்கு தெய்வத்துக்கே வந்து சட்டம் மாறல. அவர்களும் அவருடைய குரு பெருமானை சந்தித்து 12 வருடங்கள் நகமும் சதையும் போல உருவமும் நிழலும் போல பின்தொடர்ந்து அந்த மெய்யை பெற்றார்கள். அவர் ஏறாத நிலைக்கு அவர்கள் அதற்கப்புறமும் அந்த 12 வருடங்கள் வாடாத தவம்னு நம்ம 12 வருடங்கள் நம்ம சொல்றோம். ஆனா அதற்கும் மேற்பட்ட வருடங்கள் அன்னாகாரமின்றி அந்த சப்பாத்தி களியே உண்டு தவத்தில் இருந்தார்கள். அது ஒரு இடத்துல சூசகமா தெய்வம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். பன்னினேன் 12 பாய்ந்தங்கோடி நிலைக்கவும். அங்க வந்து 12 வருஷங்கள். இந்த 12 வந்து 2 பண்ணிக்கிங்க, 12 2 அப்படின்ட்டு. அப்ப 12 வருடங்கள் தவம் செய்யவில்லை. அந்த அடுத்த 12 வருடங்கள் காலமே செல்லவில்லை அப்படின்னு அந்த ஆதி ஈசனாக அவர்கள் அவதரித்ததால் தான் அந்த காலமே நின்றது அப்படின்ட்டு அனந்தர மாமாக்கள் நமக்காக எடுத்து அருளி இருக்கிறார்கள். பாடலே தெய்வம் அவர்கள் அருளி இருக்கிறார்கள். தூள வாழ்க்கையை துச்சமா எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்தல். நீ உன்னுடைய தூள வாழ்க்கைக்கு தேவையான இந்த தேகத்துக்கு தேவையானதை செய்து கொள், ஆனால் அதற்கே நீ அடிமையாகி விடாதே. மான்மியத்தில் அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. நகல் வாழ்க்கை வாழ்ந்து நகல் கல்வி பயின்று நகல் வேலை செய்து நகல் வாழ்க்கையே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு மிக அழகாக நமக்கு தெய்வம் அவர்கள் எடுத்து அருளி இருக்கிறார்கள். அப்ப இந்த நிஜ வாழ்க்கை நமக்கு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது நம் தெய்வம் அவர்கள் அறிவித்ததால் மட்டுமே நமக்கு அது கிடைக்க பெற்றிருக்கிறது. அனந்தர அவர்களுக்கு காட்சி ரூபமாக இருந்து நம் தெய்வம் அவர்கள் அருளினார்கள். இன்று வான்கண்ணி விராட் தவத்தில் நித்திய தவத்தில் இருந்து கொண்டு நமக்கு அருளி கொண்டிருக்கிறார்கள். ஜீவ பிரயாணம் அப்படிங்கிறது இதுவரை வந்த சித்தர்கள் முத்தர்கள் யாருமே கண்டதில்லை. நாம தான் அதை கண்டுட்டு இருக்கோம். ஜீவ பிரயாணம் அப்படிங்கிறது வந்து வேதத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் இதுவரை வந்த ஞானிகளுக்கே கிடைக்க பெறவில்லை. அது நமக்குத்தான் கிடைக்கப்பெற்றது. ஏன்னா தெய்வம் அவர்களின் மிகப்பெரிய அளப்பரிய பெருங்கருணையால் அது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. சாலை பிழை தீர்த்தாள் அம்மா அவர்கள் பத்தி அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவங்க குஞ்சிருப்பாங்க, அவங்க அடக்கமானதுக்கு அப்புறம் நிமிந்துருவாங்கன்னு. பழைய அனந்தர்கள் பழைய சந்ததியர்களுக்கு தெரியும். மேபடி சந்திரகாந்த் அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே இப்படித்தான் நடப்பாங்க. அவங்க அந்த இடுப்பளவுக்கு அவங்க குமிஞ்சிருவாங்க. அவங்க அடக்கமானதுக்கு அப்புறம் பாடல்கள் பாட பாட அவங்க தேகம் வந்து நேரம் ஆயிடுச்சு. இதை கண்ணார கண்டோம். அப்படி தெய்வம் அவர்கள் அந்த வாழைத்தண்டு எப்படி தோண்டு இருக்குமோ இது ஒரு அடையாளத்துல தெய்வம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அடக்கமாகும் போது அந்த 10 அடையாளத்துல அந்த வாழைத்தண்டு அது கண்ணார கண்டோம். இப்படி மடங்கி இருப்பாங்க. இடுப்பளவுக்கு குமிஞ்சிருந்தவங்க அடக்கமானதுக்கு அப்புறம் நேராயிட்டாங்க. அப்போ நம்ம அந்த ஜீவ பிரயாணம் ஆகும்போது இந்த நினைவை நாம் எங்கு வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் சொன்னாங்க. அது எங்க வாழ்க்கையிலேயே நடந்தது. எங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறாங்க, ஐசியூ கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுலேயே அவருக்கு பயம் ஆயிடுச்சு. பயப்படாதீங்கப்பா, மூலமந்திரம் சொல்லுங்கன்னு எங்க அப்பா பேசிய கடைசி இது மூலமந்திரம் சொன்னாங்க. அப்படியே அடங்கிட்டாங்க. பக்கத்துல இருந்து நான் பார்த்தேன். கண்ணை மூடி மூலமந்திரம் சொன்னாங்க. அது மூலமந்திரம் கூட முழுசா சொன்னாங்களான்னு தெரியல. வாயில் ஒரு பிஸ்கெட் வச்சிருந்தாங்க, அது கூட அவங்க முழுசா பசியார்ல. மூலமந்திரம் சொன்னாங்க, அப்படியே அடங்கிருச்சு. ஏன்னா ஒரு மாசமா லங்ஸ்ல அப்பாவுக்கு நீர் சேர்ந்தெல்லாம் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆனா அந்த மூலமந்திரம் சொல்லும் போது சிரமம் இல்லாம அப்படியே அடங்கினதை நான் கண்ணார நான் பார்த்தேன். வேதத்துல படித்தது
அது என் கண்ணால் நான் கண்டேன். பக்கத்துல இருந்து நானும் எங்க அம்மா இருக்கோம், அப்பா மூலமந்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேன். சொல்லி அப்படியே அடக்கமானாங்க. சொன்னாங்க இல்லைங்களா, நான்மறை அரசர் சல்லல்லா அவர்கள், இஸ்லாமிய மதத்தை ஸ்தாபித்தவர்களே வந்து இஸ்ராயல் வந்து கூப்பிடும்போது அவர்களுக்கே அந்த வேதனையாக இருந்தது. அப்பதான் அவங்க சொல்றாங்க, உத்தரவு இடுகிறார்கள் இஸ்ராயலுக்கு, என்னுடைய சகாபாக்களை இப்படி இப்படி நீ அழைத்து செல்லக்கூடாது, வெண்ணையில் மயிரை வைத்து இழுத்தது போன்றும் ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றி இழுத்தது போன்றும் அப்படின்னு. அதுக்கும் தெய்வம் தான் சொன்னாங்க, ஒரு சிறு உராஞ்சுதல் இருக்கும், ஆனால் நம் மெய்வழி மக்களுக்கோ ஒரு பறவையானது ஒரு கொம்பிலிருந்து இன்னொரு கொம்பிற்கு செல்லும் போது ஒரு வாதனையும் இருக்காது அப்படின்ட்டு நம் தெய்வம் அவர்கள் அந்த தவத்தை அவர்கள் கையில் வைத்திருந்ததால் நமக்கு இது அளப்பரிய செல்வமாக நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஒன்னே ஒண்ணு என்னன்னா, தெய்வம் தான் அப்படின்னு ஒரு பிடி வச்சோம் அப்படின்னா, தெய்வம் மீது வைத்திருக்கும் அன்பு தான் நம்மை சிவமாக்கும். கொம்பு முளைத்திருக்கும் குடியேறினோருக்கு சொன்னாங்க இல்லைங்களா. நான் இப்ப வெளி உலகத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க அப்பாவை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச எங்க கஸ்டமர், எங்க அப்பா வீட்டை விட்டு போனாருங்க, வரும்போது போனமா தாங்க வந்தாரு அப்படின்னா. எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு க்ஷண நேரத்துல அவங்க அப்பான்னு கூட ஒரு நம்ம அவமதிக்கிறோம்னு கூட அவங்க நினைக்கல. ஏன்னா வெளி உலகத்துல அதுதான் இன்னைக்கு இருக்கு. அப்போ அந்த பிரசவம் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் நம் பெரியோர்கள் எடுத்து வைத்தார்கள்? ஒரு குழந்தை பிறந்து பிரசவம் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா. பிறந்தது சவம். இந்த பகுபதம் பகாபதம், தமிழ் மொழிக்கு சிறப்பே இந்த பகுபதம் பகாபதம். ஒரு குழந்தை பிறக்கும் போது பேச்சு மூச்சற்று இருந்து அந்த நிலையில் பிறந்ததா சவம் அப்படின்னா, அது பிறந்தது சவம். அந்த குழந்தை மேல் நமக்கு ஏன் கோபமா? அப்ப அந்த சவமாகிய நிலையில் நீ பிறந்தாய், அதற்கு ஒரு நாமம் தெய்வ பெயர் எடுத்து வைக்கிறோம். உன்னுடைய ஆயுட்காலத்திற்குள் அந்த தெய்வ பெயருக்கு நீ பாத்திரவானாக ஆகவில்லை என்றால் மீண்டும் அந்த சவம் என்ற நிலைக்கே சென்று விடுகிறாய். அதான் குடியேறினோருக்கு கொம்பு முளைத்திருக்கும், சவத்துக்கு கொம்பு போட்டோம்னா சிவம் ஆயிடுவோம். அந்த இறைவன் மீது வைக்கும் நம் 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 இறைவன் வேதங்கள் சொல்லுது, நம் தெய்வத்தின் மீது வைக்கும் நம் அன்பு அதுவே நம்மை சிவமாக்கும் அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் அன்பே சிவம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல வேத நூல்ல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, வையகத்தையும் வானகத்தையும் அப்படின்னு, அதுக்கு ஒரு நிகழ்வு இருக்குங்க. அப்பெல்லாம் வந்து இப்ப வேத நூல் நம்ம படிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நூலா இல்லை. 1940, 50களில் வந்து தனித்தனி மலராதான் இருந்தது. அப்ப அது எல்லாத்தையுமே ஒரு கோர்த்து ஒரு நூலா வெளியிடணும் அப்படின்னு தெய்வம் அவர்கள் இச்சை, அவர்களுடைய ஆசையை சொல்ல, அதுக்கு மெய்வழி ராஜானந்தர் அவங்களுடைய தலைமையில சென்னையில எல்லாமே கோர்த்து ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நூல் அப்படின்னா ஒரு கிரயம் வைக்கணும் இல்லைங்களா. கிரயம் என்ன வைக்கிறது அப்படின்ட்டு பிரிண்டர் அந்த பப்ளிஷர் கேட்டிருக்காரு, என்ன விலை வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம தெய்வத்துக்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெய்வமே எல்லாமே வேலை முடிஞ்சுது, இனி அதுக்கு கிரயம் மட்டும் வைக்கணும், என்ன விலை நிர்ணயம் வைக்கலாம் அப்படிங்கும்போது தெய்வம் அவர்களுக்கு கோபம் வந்துடுது. சினம் வந்து, ஏண்டா என்னுடைய நூலுக்கே கிரயமா அப்படின்ட்டு திருமாலைக்கு எழுந்தருளி விடுகிறார்கள். அப்ப எல்லா அனந்தர்களுக்கும் என்ன நம்ம தவறு செய்து விட்டோமா அப்படின்னு இருக்கும்போது, சரி கொஞ்ச நேரம் காத்திருந்து சரி தெய்வம் அவர்களை சந்திக்கலாம்னு திருமலை போகும்போது தெய்வம் அவர்கள் திருமாலிலிருந்து மீண்டும் எழுந்துருகிறார். இந்தடா இதை பதிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காகிதத்தை கொடுக்குறாங்க. அதுதான் வையகத்தையும் வானகத்தையும் சர்வ காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய நித்திய அழிவில்லா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இக்கிரந்தம். இந்த நூலில் செயலில்லா வாசகமே கிடையாது, இஜகத்து மனு மக்களுக்கு மெய்வழி சபையாரின் ஜீவ பரிசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த நிகழ்வு இது எல்லாமே வந்து தெய்வம் அவர்கள் அவங்களை நம்ம நினைவிலேயே எல்லாமே நிகழ்த்துறாங்க. வில் விஜயானந்தர் சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க தெய்வம் வந்து உத்தரவு போட்ட போய் கூப்பிட்டு வந்திருக்கலாம், ஆனா 40 நாள் ஸ்ட்ரைக் ஆகி அந்த கடைசி நாள் முடியுதுங்கும் போது தெய்வம் அவர்கள் பிள்ளைகளுக்கு, ஏன்னா 40 நாள் வேதத்துல 40 நாள் போட்டிருந்தாலும் தேகம் அழியாதுன்னு அது அங்கே நிகழ்த்தி காட்டி இருக்கிறார்கள். அடக்கமானவங்களையும் எழுந்து உட்கார வைத்து 2-3 நிமிஷம், மேபி வாஞ்சித்தாய் அக்கா அவங்களுடைய மகன் நினைக்கிறேன், மேபி நட்சத்திரானந்தருடைய குமார் சாலை சுந்தரம் அப்படிங்கிற அடக்கமாயிட்டாங்க. ஆனால் எழுப்பி அவர்கள் அந்த நிகழ்த்தி அந்த தீர்த்தம் கொடுத்து அப்புறம் அடங்கிக்க அப்படின்னு அடங்கிட்டாங்க. அப்ப இது எல்லாமே தெய்வம் அவர்களுடைய அந்த தவ வலிமை, நாம் தெய்வம் அவர்களின் மீது வைக்கும் அந்த ஒரு அன்பு தான் நம்ம இது போல் சிவமாக்கும். அதை மிக அழகாக ஜீவ பிரயாணத்தை பற்றி எடுத்து நமக்கு அளித்த நினைவூட்டிய சாலை ஐயப்பன் அண்ணா அவர்களுக்கு நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, பிரளயத்தை பத்தி சாலை திருஞானம் சம்பந்தம் அண்ணா சொன்னார, நமக்கு தெய்வம் அவர்கள் அருளியதை தேடுகூடத்துல அழகா எடுத்து கொடுத்தாங்க. அதுல அந்த தீத்தண்ணீர் தெய்வம் அவர்கள் வாக்கியத்திலே அதை மிக அழகாக அருளி இருக்கிறார்கள். ஜலம் ஊறி வர இடத்துல தீத்தண்ணீர் ஊறி வருது, அதையும் இவன் திடீர் செல்வம் என்று குதிக்கிறானே,
அது இப்பொழுது என்ன செய்யும் என்று. அது எனக்கு ஆழமா பதிஞ்சிருச்சுங்க. பல வருஷங்களுக்கு முன்னால் நான் படிச்சது. இப்ப நடக்கக்கூடிய அத்தனை அரசியல் நிகழ்வுகளும் அந்த க்ரூட் ஆயிலுக்கு தான் போயிட்டு இருக்கு. அது என்ன செய்யும் என்று உனக்கு இப்பொழுது தெரியாது அப்படின்னு தெய்வமார்கள் ஊனி வச்சிருந்தாங்க. இப்ப அதை சுத்தி தான் இன்னைக்கு எல்லா உலக அரசியலுமே நடக்குது. கடல் வத்தி போகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எப்படி பூமியை ஒரு இந்த வேக்யூம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது தாங்கி பிடிச்சிருக்கு. அது போல கடல் நீரையும் ஒரு புவி ஈர்ப்பு விசை இருக்கும். அதில் திடீரென்று ஒரு துளை ஏற்படும். அப்போ மொத்த கடல் தண்ணியும் வத்திரும். அப்ப அந்த ஜீவராசிகள் விடுற ஓலம் பூமியில் இருக்கிற நமக்கு செவித்துளையே பீத்தெறியப்படும் அப்படின்னு தெய்வம் அவர்கள் அந்த பிரளயத்தை பத்தி மிக அழகாக நமக்கு எடுத்து இயம்பி இருக்கிறார்கள். மான்மியத்துல நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும் பூமியை நோக்கி. பஞ்சபூதங்கள் இதுவரை 6 பிரளயங்களை பத்தி சொன்னாங்க. இனி வரக்கூடியது 7ஆம் ஊழி பிரளயம்னு தெய்வம் அவர்கள் மான்மியத்தில் அருளி இருக்கிறார்கள். இவ்வளவு மரம் செடி மலைகள் எல்லா ஜீவராசிகள் இருக்கு. இந்த மனு பயல்தானா பாரம் இந்த பூமிக்கு அல்ல. என்னுடைய இந்த பவபாரம் தான் பாரம். இந்த பாவத்தை சங்காரம் செய்வதற்குத்தான் இந்த பிரளயங்களே வருகிறது அப்படின்ட்டு தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி இருக்கிறார்கள். அந்த பிரளயம் வரும்போது பஞ்சபூதத்துல ஏதோ ஒண்ணுதான் பிரளயமா வந்தது. முதல்ல நோவா தீர்க்கதரிசி இருக்கும்போது ஜல பிரளயம். அவங்க இருந்தது 6000 அடிக்கு மேல இருந்த ஒரு மலை பிரதேசத்துல, சூடிங்கிற மலைப்பகுதியில இருந்தாங்க. அங்க ஜலப்பிரளயம் வரும்னு ஒரு 100 வருஷம் அவங்க சொல்லி பார்த்தாங்க. யாருமே திரும்பல. இவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம், நமக்கு எங்க ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு அவங்களே விதை நட்டு கொப்பேறு ஜாதி மரம்னு தெய்வம் அவர்கள் மான்மியத்தில் குறிப்பிட அந்த மரம் முழுசா விளைஞ்சு 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு தெப்பம் கட்டி அதில் அனைவரையும் காப்பாற்றின. இப்படி ஒவ்வொரு பிரளயம் வரும்போது பஞ்சபூதத்தால் ஒரு பஞ்சபூதத்துடைய ஒன்னாதான் வந்தது. ஆனால் இனி வரக்கூடிய 7ஆம் ஊழி பிரளயமாகிய அந்த பிரளய நேரத்தில் பஞ்சபூதம் 5ம் தாக்கும் நம்மளை. ஒரு இடத்துல அக்னி வரும், இன்னொரு பக்கம் ஜலம் வரும், இன்னொன்னு பூமி அதிரும், புயல் காற்று வரும். இந்த பஞ்சபூதங்கள் என்னன்னா ஒன்றோடு ஒன்று விரோதித்துக் கொள்ளும். மான்மியத்தில் அழகா அருளி இருப்பாங்க. அக்னியானது ஜலத்தை வைத்திருப்பது போன்ற ஒன்னோடு ஒன்று எசன்ஸ் வடிவில் பிணைஞ்சிருக்கு அப்படின்னு நம் தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஆனா அந்த 7ஆம் ஊழி பிரளயம் வரும்போது பஞ்சபூதம் ஒன்னோடு ஒன்று விரோதிச்சு அப்படின்னா நம்முடைய தேகத்தில் இருக்கிற ஞானேந்திரியங்கள் அனைத்தும் ஒன்றோடு விரோதிச்சுன்னு என்ன வருங்க? தாங்க முடியாத ஒரு வாதனை. அதுதான் இந்த பூமிக்கு வரப்போகிறது. அதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்பது நம் தெய்வம் அவருடைய இச்சை. அதன் பிரகாரம் நாம் அனைவரும் தப்பித்துக் கொள்வதற்கு தெய்வம் அவர்கள் உஜார் கூறியிருக்கிறார்கள். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், இனி உன் பாடுதான். ஏன்னா அந்த இறுதி நேரத்துல அனந்தர மாமா சொன்னாங்க, பூமியில் எவ்வளவு எலும்புக்கூடு இருக்குன்னா நம்ம நின்னோம்னா நம்ம கணுக்கால் இருக்கு இல்லைங்களா, அந்த கணுக்கால் அளவுக்கு எலும்புக்கூடுகள் நிறைஞ்சிருக்கும்லாமா. அப்ப அந்த அளவுக்கு மொத்த, ஏன்னா கலியுகத்தை முடித்து தர்மயுகத்தை ஸ்தாபிக்க போகிறார்கள் நம் தெய்வம் அவர்கள். அதற்குத்தான் இவ்வளவு பாடும். அந்த தர்மயுகத்தில் நாம் அனைவரும் சேர வேண்டும். அந்த வித்தில்லா வித்து எடுப்பதற்காகத்தான் ஸ்ரீ வித்துநாயகமாக நம் தெய்வம் அவர்கள் அவதரித்தார்கள். அதன் பிரகாரம் நாம் தெய்வம் அவர்களை பற்றி கொண்டு அந்த 4ஆம் பதத்தையும் அடைந்து அந்த தர்மயுகத்திலும் நாம் போய் சேர வேண்டும் என்பது நம் தெய்வம் அவர்களின் ஆவல். அதன் பிரகாரம் நாம் அனைவரும் அடைவோமாக. நமஸ்காரம். இந்த மாத கைங்கரியம் பண்றவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன்.